விளக்கத்தை நம்ம தலைவர் வந்து உங்களுக்கு பொதுவாக விளக்கி கூறுவார். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆக்டிவ் மெம்பர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் மெம்பர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆக்டிவ் மெம்பர் ஆகிறவங்களுக்கு க்ரீன் கார்டு உண்டு. அதை ஏடிஎம் கார்டு டைப்பில் நம்ம மாநில தலைவர் நேரடியாக கொடுக்குறாங்க. இந்த ஆக்டிவ் மெம்பர் ஆகிறவங்களுக்கு தான் ஒரு முன்னுரிமை எல்லாத்துலேயும் பொறுப்பு வாங்கிட்டு ஒன்றிய தலைவர் முதல்ல யாருமே வந்து வேலை செய்கிறது கிடையாது. இப்போ அதனால் வந்து நம்ம திட்டமிடுறது எல்லாமே வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க தான் கொள்ளையடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே செய்கிறாங்க. யாரும் போயிட்டு இறங்கி செய்யறதுக்கு உறுப்பினர் வேலைகளை செய்கிறது கிடையாது. பொதுவானது நம்ம ஒரு பகுதியில் நமக்கு ஒரு பிரச்சனை, இந்த பகுதிக்கு நம்ம வந்து இந்த கிராமத்தில் வந்து இந்த வசதி இல்லைன்னு கேட்க போனால் கூட நம்ம வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தால் தான் செயல்படுத்த முடியுது. இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்காரனே கேட்க முடியாத அளவுக்கு தான் ஆட்சிகள் நடக்குது. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா உண்மையாக கட்சிக்கு உழைக்கிற மாதிரி உள்ளவங்க வாங்க. இதில் நீங்கள் வந்து பொறுப்புகளை வாங்குங்க. ஒரு பொறுப்புகள் வேணுன்றதை நீ கேட்கக்கூடிய பொறுப்பே கொடுக்கக்கூடிய கட்சி தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நீங்கள் அந்த கட்சிக்கு வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும். அந்த வேலைன்றது அவங்களுக்கு பார்க்க சொல்ல, உங்களுக்கு உங்கள் தலைமுறைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போனார் இல்லையா, நம்ம ஸ்கூல் அந்தியோதயா ஸ்கூலுங்களா, நவோதயா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பகுதியிலலாம் இருந்துச்சு, நம்ம வேப்பூர்லேயே இருந்துச்சு. அதெல்லாமே நிப்பாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கல்வி காசாகணுன்றதுக்காக நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தலைமுறைக்காகவது நம்ம உழைக்கணும். நம்ம வரக்கூடிய சந்ததி பசங்களுக்காக உழைச்சோன்னா நம்ம அதுக்கான வந்து ஒரு செயல்முறைகள் நல்லா இருக்கும். இப்போ அதை யாருமே பார்க்குறது இல்லை. நம்ம ஒரு 500 ரூபாய் கிடைச்சா ஓட்டு முதலடி அந்த கொடி தான் கட்டி நம்ம மாநில தலைவர் வைக்கிறாரு. அவர் பின்னால் நம்ம எல்லாம் சேர்ந்து அடி வைக்கிறோம். 100வது அடி கோட்டையில் வைக்கிறோம். யார் உறுப்பினர் சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே எல்லாருமே வந்து உறுப்பினராக வந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆளுக்கு ஒரு படிவம் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ உங்கள் பூத்து இருக்கு இல்லைங்களா, உங்கள் ஊரில், அதாவது உங்கள் பூத்தில் நீங்கள் ஓட்டு போகிற பூத்து, அப்போ உங்களுக்குன்னு நம்பர் நம்ம இதில் வந்து இப்போ படிவம் 15 பேர் சேர்த்தவங்களாம் இருக்கிறீங்க.